தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 7 முதல் 13 முதல் வரை திருவாக்கியங்கள். குறிப்பாக 7வது வாக்கியம். அப்பொழுது அவர் 12 வரையும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். இருவராக தெய்வம் அனுப்புகின்றார். என்ன காரணம்? ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருக்க வேண்டும், ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த இருவர் சொல்லும்போது கணவன் மனைவி நீங்கள் இருவராக இருந்து செயல்படுங்கள். அப்போ நீங்கள் இருவராக இருந்து ஒரு மனதோராய் ஒரு சிந்தனையோடு இதான் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அந்த மக்கள், உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட பணிகள், உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அந்த சமுதாயம், உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அந்த திருச்சபை, உங்களிடத்தில் ஒப்படைத்த அந்த குடும்பம், அந்த குடும்பத்துக்காக நீங்கள் 2 பேரும் ஒரு மனதோடு இணைந்து கொண்டு செயல்பட்டு நீங்கள் சந்திக்க தீமைகள் தீய சக்திகள் எல்லாம் நீங்கள் விரட்டி இறைவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதனால் தான் தெய்வம் அதிகாரம் தருகின்றார். அப்போ நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்து பார்க்க வேண்டியதுதான் கணவன் மனைவி நீங்கள் ஒன்றாக இணைந்து கொண்டு செயல்பட்டால் மட்டுமே தான் குடும்பத்தில் உள்ள தீமைகள் நீங்க போகும். கணவன் தனியாக, மனைவி தனியாக, அல்லது அப்பா தனியாக, அம்மா தனியாக செயல்படுகின்ற சமயத்தில் அது முடியாது. உதாரணம், அப்பா ஜபத்துக்கு வரமாட்டார், அம்மா மட்டும்தான் வருவார்கள், அல்லது அம்மா ஜபத்துக்கு வரமாட்டார்கள், அப்பா மட்டும்தான் வருவார்கள். அது ஒருவர் மட்டும் ஆலயத்துக்கு போவார்கள், மற்றவர்கள் ஆலயத்துக்கு வரமாட்டார்கள். இப்படி செயல்கிற சமயத்தில் குடும்ப ஜபத்தில் நீங்கள் இருவரும் ஒன்றாக அமராமல் இருக்கும் பொழுது நீங்கள் 2 பேரும் இணைந்து ஆலயத்துக்கு போகாமல் இருப்பது, இது எல்லாமே திண்மைகளுக்கும் அந்த தீய பழக்கங்களுக்கெல்லாம் அங்கே அந்த பேய்களுக்கெல்லாம் மிக சுலபம் போய்விடும். அது மிக எளிதாக நம்மை தாக்கி கொண்டு இருக்கும். பல திண்மைகளுக்கு நாமும் சரி நம்முடைய பிள்ளைகளும் சரி அங்கே ஆளாகுவார்கள். ஆகவே அதிலிருந்து நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் தெய்வம் தன் அதிகாரத்தை பயன்படுத்துவோம். இருவராக தெய்வம் அனுப்புகிறார். ஒருவர் துணையாக இருந்து கொண்டு 2 பேரும் இணைந்து கொண்டு குடும்பத்தில் உள்ள தீமைகளும் விரட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்தி இறை மக்களுக்கு ஏற்றபடி நல்ல ஒரு சாட்சியாக வாழ நாம் முயற்சி எடுப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, எங்களை தனியாக விடாமல் எங்களுக்கு ஏற்ற துணையை நீ தருகின்றீர். அந்த துணைக்கு ஏற்றபடி நாங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து கொண்டு ஒரு மனதோடு இணைந்து கொண்டு எங்களிடத்தில் ஒப்படைப்பட்ட பணியை நிறைவேற்ற கிருபை தந்துள்ளோம். நாங்கள் அந்த பணியை நிறைவேற்றும் போது நாங்கள் சந்திக்கிற பல திண்மைகள் தீய சக்திகள் அதெல்லாம் எதிர்த்து போராடி ஜெயிக்கக்கூடிய கிருபையை தந்துள்ளோம். உண்மை என்று மகிமைப்படுத்த வல்லமை தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.